ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேவ் ஃபன் லேர்னிங். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் பார்ட் ஏல கிராமர் பார்ட்டில் காம்ப்ரிஹென்ஷனுங்கிற டாபிக் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வாட் இஸ் ரெட். அதாவது நம்ம படித்ததை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ இல்லை அதுலேருந்து எந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த காம்ப்ரிஹென்ஷனுங்கிற பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக்கான ஒரு என்ன இதுன்னு பார்க்கலாம். அதாவது டு அக்யூரேட்லி அண்டர்ஸ்டாண்ட் த ரிட்டன் மெட்டீரியல் எவ்ரிவன் நீட் டு ஏபிள் டு டீகோட் வாட் தே ரெட். ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். மேக் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் வாட் தே ரெட் அண்ட் வாட் தே ஆல்ரெடி நோ. ஸோ நமக்கு அந்த கண்டென்ட்டை பற்றி நம்ம என்ன படித்தோம் அண்ட் ஆல்சோ அந்த கண்டென்ட்டை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி பார்க்கணும். திங்க் டீப்லி அபவுட் வாட் தே ஹேவ் ரெட். ஸோ நம்ம என்ன படித்தோமோ அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு நாலேஜ் நம்ம கெயின் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த காம்ப்ரிஹென்ஷனுங்கிற பார்ட் வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா, இப்போ இங்கிலீஷ் மீடியமில் படித்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் தமிழ் மீடியமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கும். பட் நீங்கள் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக அந்த காம்ப்ரிஹென்ஷனில் உள்ள கான்டெக்ட் என்னன்னு புரிஞ்சு அந்த கொஷினை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நான் சம் சாம்பிள் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லா கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ அந்த கொஷின்ஸை நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி எந்த மாதிரி கான்டெக்ட் வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை படித்து அதில் கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நாட் ஃபெயிலியர் பட் லோ எய்ம் இஸ் கிரைம் சேஸ் ப்ரௌனிங். வாட் அக்கார்டிங் டு ப்ரௌனிங் இஸ் அ கிரைம். அதாவது ப்ரௌனிங் அப்படின்றவர் சொல்கிறாரு நாட் ஃபெயிலியர் பட் லோ எய்ம் இஸ் அ கிரைம். அதாவது ஃபெயிலியர் நம்ம தோத்து போகிறதுங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் எய்மே கம்மியாக செட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் கிரைம் அப்படிங்கிறாரு. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எதை கிரைம்னு ப்ரௌனிங் சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. ஃபெயிலிங் இன் அன் அட்டெம்ப்ட். ஸோ ஒரு அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆகிறத பற்றி பேசுகிறாரா? இல்லை. எய்மிங் அட் இன்க்ரெடிபிள். ஸோ அதுவும் இல்லை. ஃபெயிலிங் ரிப்பீட்டட்லி, அதுவும் இல்லை. நாட் எய்மிங் ஹை. ஸோ நமக்கு தெளிவாக தெரியும் எய்மை நம்ம கம்மியாக செட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் கிரைம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். நாட் ஃபெயிலியர் பட் லோ எய்ம் இஸ் கிரைம். ஸோ இதில் ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திங்ஸ் பிகம் பெட்டர் வென் யூ எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் த worst. Expecting the best means that you put your whole heart into what you want to accomplish. People are defeated in line not for lack of ability but for lack of whole-heartedness. The reason for defeat in life is, அதாவது நம்ம லைஃப்பில் தோற்று போகிறத பற்றி ஒரு சின்ன கான்டெக்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது when you accept the best instead of worst. அதாவது எதையுமே நம்ம பெஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதாவது வேர்ஸ்ட்டை விட பெஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எக்ஸ்பெக்டிங் த பெஸ்ட். ஸோ பெஸ்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம முழு மனசோட அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணணும். ஸோ பீப்புள் ஆர் டிஃபீட்டட் இன் லைஃப் நாட் ஃபார் லேக் ஆஃப் எபிலிட்டி பட் ஃபார் லேக் ஆஃப் ஹோல் ஹார்ட்டட்னஸ். ஸோ பீப்புள் எதனால் டிஃபீட்னா தோற்று போகிறது. பீப்புள் எதனால் தோற்று போகிறாங்கன்னா, அவங்க லைஃப்பில் அந்த வேலையை அவங்களால செய்ய முடியாமல் இல்லை, அதை முழு மனசோட அவங்க ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் பீப்புள் தோற்று போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கான்டெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, the reason for defeat in life is. ஸோ லைஃப்பில் டிஃபீட் எதனால் வருது அப்படின்னா, இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. லேக் ஆஃப் எபிலிட்டி, அதாவது ஒரு செயலை செய்ய முடியாமல் இல்லை, அதை முழு மனசோட ட்ரை பண்ணாமல். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர், அஃபோர்டபிலிட்டி, லேக் ஆஃப் எபிலிட்டி, லேக் ஆஃப் ஹோல் ஹார்ட்டட்னஸ். ஸோ நமக்கு தெளிவாக தெரியும் லேக் ஆஃப் ஹோல் ஹார்ட்டட்னஸ்னால தான் லைஃப்பில் டிஃபீட் ஆகிறோம். ஸோ அதுதான் இந்த கான்டெக்ட். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொடுத்துருக்க லைன்ஸ் நம்ம தெளிவாக படித்து அதோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க கொடுத்துருக்க கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க. ஆஃப்டர் ஆல் வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு லைன் தான். ஸோ இதை படித்தாலே நமக்கு புரியும். வின்னர்ஸ் என்னென்னா வித்தியாசமான வேலைகள் செய்ய மாட்டாங்க, அவங்க செய்கிற வேலையை வித்தியாசமாக செய்வாங்க. ஸோ எபவ் லைன் வாட் சஜஸ்ட்னு கேட்குறாங்க. ஆல் வின்னர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், வின்னர்ஸ் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், வின்னர்ஸ் டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி, லூசர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் படித்தாலே நமக்கு தெரியும் கண்டிப்பாக வின்னர்ஸ் டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டைரக்ட் ஆன்சர் தான். ஸோ தெளிவாக இந்த லைன்ஸை படித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க. ரீட் த பேசேஜ் அண்ட் சூஸ் த ஆப்ஷன் தட் இண்டிகேட்ஸ் த ஐடியா contained in the passage. For the sake of enjoying literature, it is not necessary for us to be different towards many other affairs in social life. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, என்ஜாயிங் லிட்ரேச்சர், அதாவது லிட்ரேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்கு
indifferent towards many other affairs of social life மட்டும் இருந்தால் பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. லிட்ரேச்சர் renders us disinterested in social affairs. ஸோ இது கண்டிப்பாக வராது. we enjoy literature only when we ignore other affairs. ஸோ இதுவும் பற்றியும் இங்கே மெயினாக இங்கே பேசலை. literature includes developing in one social awareness too. ஸோ இதையும் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு வரும், ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சூஸ் த ஆப்ஷன் தட் பிரிங்ஸ் அவுட் மீனிங் ஆஃப் கிவன் ஸ்டேட்மெண்ட். Most of the troubles of the present day arise from the fact that instead of doing their duty, people blame others for their misdeeds. ஸோ இப்போ ப்ரெசன்ட் டேல வர்ற ட்ரபிள்ஸ், அதாவது கஷ்டங்களுக்கெல்லாம் எதனால அப்படின்னா, பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வேலையை மட்டும் பார்க்காம மற்றவங்கள தான் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களோட மிஸ்டீட்ஸ்க்கு மற்றவங்கள பிளேம் பண்ணுறதுனால தான் பிரச்சனைகள் உருவாகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. அவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் காஸ்ட் பை மிஸ்டீட்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ இது கண்டிப்பாக இல்லை. ட்ரபிள்ஸ் அரைஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரஸ்டிங் அதர்ஸ், அதுவும் இல்லை. தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் பீப்புள் டூ தேர் டியூட்டி பர்ஃபெக்ட்லி. பீப்புள் ஸ்பெண்ட் அவர் டைம் அக்யூசிங் அதர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக் தேர் டியூட்டி. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் வரும். ஸோ பீப்புள் வந்து அவங்க வேலையை செய்யாமல் மற்றவங்க மேலே அது குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்க கான்டெக்ட். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஹாவ் யூ த டிட்டர்மினேஷன் டு சக்சீட்? ஆர் யூ வில்லிங் டு டிவோட் த டைம் அண்ட் எனர்ஜி நெசரி டு அச்சீவ் சக்ஸஸ்? ஸோ ஒரு சக்ஸஸை வந்து, அதாவது ஒரு ஜெயிக்கணும்னா எதை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா டைம் அண்ட் எனர்ஜி ரெண்டையும் ஸ்பெண்ட் பண்ணாதான் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒன் மஸ்ட் டிவோட் டேஷ் டு ரீச் ஹிஸ் ஆர் ஹர் கோல். ஸோ எதை டிவோட் பண்ணணும்னா இது டைரக்ட் ஆன்சர், டைம் அண்ட் எனர்ஜி. ஸோ அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சூஸ் த ஆப்ஷன் தட் கன்வேஸ் த மீனிங். Throughout his life, he has filled with the conviction that there is a silver lining to every cloud and that good shall ultimately prevail. அதாவது லைஃப் ஃபுல்லாக வந்து he has been filled with the conviction that there is a silver lining to every cloud and that good shall ultimately prevail. ஸோ ஒருத்தங்களோட ஆட்டிடியூடை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வந்து படித்து பார்த்தா இதில் என்ன சொல்ல வராங்க, எது கரெக்ட் ஆன்சர் நமக்கு தெரியும். he has believed in the prevalence of sorrows in life. ஸோ சாரோஸை பற்றி இங்கே சொல்லவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. he has accumulated much wealth and silver. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. ஏன்னா வெல்த்தை பற்றி இங்கே சொல்லலை. ஒரு சில்வர் லைனிங் டு எவ்ரி கிளவுட்னா ஒரு வேல்யூபிளான திங்ஸை வந்து ப்ரைஸ் பண்ணி இங்கே சொல்கிறாங்க. he has been optimist throughout the life. ஸோ ஒரு பாசிட்டிவான அப்ரோச் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப்பில் வந்து இருக்கணுங்கிற மாதிரி ஒரு பர்சனோட இதை சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக சி ஆப்ஷனில் வர ஆப்டிமிஸ்ட். ஸோ அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, அதுவும் கண்டிப்பாக வராது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். Choose the right idea conveyed by the statement. Sometimes parents complain that their teenage children has suddenly become very indisciplined, not paying heed to their advice. ஸோ பேரண்ட்ஸ் வந்து இப்போ கொஞ்ச நாளாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எதனாலனா அந்த டீனேஜ் சில்ட்ரன் வந்து இன்டிசிப்ளின் ஆயிட்டாங்க. இவங்கள சொல்கிற அட்வைஸ் எதுவுமே அவங்க காது கொடுத்து கேட்கறதில்ல அப்படிங்கிறதா இந்த கான்டெக்ஸ்ட்டு. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள். டீனேஜர்ஸ் ஆர் நாட் அட்வைஸ்ட் பை தேர் பேரண்ட்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக வராது. ஏன்னா இப்போ வந்து பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பற்றி சொல்லலை. பேரண்ட்ஸ் ஹீட் டு த அட்வைஸ் ஆஃப் தேர் டீனேஜ் சில்ட்ரன். ஸோ இங்கே டீனேஜ் சில்ட்ரன் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வராது. டீனேஜர்ஸ் லிசன் டு தேர் பேரண்ட்ஸ் அட்வைஸ். லிசன் பண்ணுறது இல்லைங்கிறத கான்டெக்ஸ்ட்டு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வராது. பேரண்ட்ஸ் திங்க் தட் தேர் டீனேஜர் சில்ட்ரன் டோன்ட் லிசன் டு தேர் வேர்ட்ஸ். ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ டீனேஜ் சில்ட்ரன் வந்து அவங்க பேச்சை கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து கரெக்டு. ஐ வாண்டட் டு பி ஷேக்ஸ்பியர் but was poor at writing plays. I wanted to be Jane Austen but didn't know to spin stories. ஸோ இங்கே வந்து ஒருத்தர் சொல்கிற மாதிரி, அதாவது நான் ஷேக்ஸ்பியர் ஆகணும், பட் வந்து நான் வந்து poor at writing but was poor at writing plays. I wanted to be Jane Austen பட் ஐ டென்ட் நோ டு ஸ்பின் ஸ்டோரிஸ். ஸோ ஷேக்ஸ்பியரை இங்கே ரைட்டிங் பிளேஸோட ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேன் ஆஸ்டின் அப்படிங்கிறவரை ஸ்பின் ஸ்டோரிஸோட ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வந்து ஸ்டோரிஸ் பில்டப் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாவலிஸ்ட்டு தான் பண்ணுவாங்க. இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லர் வராது, ஸ்பின்னர் வராது, சைக்காட்ரிஸ்ட் வராது. ஸ்பின் ஸ்டோரிஸ்னால் ஸ்டோரிஸ் பில்ட் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஜேன் ஆஸ்டின் வந்து ஒரு நாவலிஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்க கான்டெக்ஸ்டில் உள்ள வேர்ட்ஸை ரிலேட் பண்ணி அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷனுங்கிறது ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ கொடுத்துருக்க பேசேஜை நம்ம வந்து ரீட் பண்ணி பார்த்தாலே கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன ஆன்சர் வருங்கிற மாதிரி தெரியும். ஸோ கொடுத்துருக்க பேசேஜை படித்தாலே அதோட மீனிங் நம்ம கிராப் பண்ணி கேட்டிருக்க கொஷினுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை ஒரு 2 minutes டைம் எடுத்து ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இது கண்டிப்பாக ஒரு கொஷினாச்சும் வரும். ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷன் வந்து கண்டிப்பாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரியான உங்களுக்கு இந்த வீடியோவோட கண்டென்ட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.